பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வஸ் நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம். இதுவரை ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார் 11/5/2025 அன்னைக்கு. குரு பெயர்ச்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு குரு 11 2ஆம் அதிபதி, தனகுடும்ப ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. தனகுடும்ப ஸ்தானாதிபதியான லாபஸ்தானாதிபதியான குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்திலிருந்து ஜாதகத்தில் அவருடைய பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிற இடம் எவ்வளோ சிறப்போ அதை மாதிரி பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசியும் 11ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குற பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், தர்ம ராசி. நம்ம ராசியை பார்க்குறார். அவர் தனலாபஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க. இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் 12 வருஷம் கழித்து தான் நடக்கும். இப்போ இருக்கச்சே இதை பயன்படுத்திடணும். இன்னொரு 12 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் கழித்து தான் மீண்டும் இதை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் நல்ல இடத்துக்கு வருவார், நல்ல இடத்துக்கு. இதை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஞ்சிபுரத்தில் அத்திவர்த்தர்னு ஒருத்தர் எடுத்தாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுப்பாங்க. வெளியில் ஜலத்துலேருந்து 48 நாள் இருப்பேன், திருப்பி ஜலத்தில் வச்சுருவாங்க, திருப்பி 40 வருஷம் கழிச்சு. அதை மாதிரி இந்த குரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி 9 11 ராசியை பார்க்கிற 11ஆம் இடம் 9ஆம் இடம் ராசியை பார்க்கச்சே உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கும்பராசிக்கு ஏற்படுற நன்மையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யாராலும் அப்படின்னா மற்ற கிரகத்தால். குரு பகவான் ராசியை பார்க்கிறார். உடல் பிணி அகலும், மனப்பிணி அகலும், குடும்பத்தில் சௌகரியங்கள் அதிகமாகும், திருமண தடை அகலும், புத்திரபாகியம் ஏற்படும். கும்பராசிக்கு எவ்வளோ பவர் பாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு. குடும்பத்தில் நாம் எதற்காக இந்த பிறவி எடுத்தோமோ அந்த பிறவி பயனை அடைவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். குருவால் ஏற்படுற நன்மை. அற்புதமான கிரகம் குரு. உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இப்படி ஒரு நிலைமை மீண்டும் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னேன் 11 ஆண்டுகள் கழித்து தான் வரப்போகிறார். அதுவரை நம்ம காத்துட்டுருக்க வேணாம். இப்போ வந்து 11/5 அன்றைக்கு வந்துடுறாருல, அன்னிலேருந்து அனுபவிக்கணும். டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி பரிகாரங்கள் பாருங்கள். டெய்லி பண்ணலாம். டெய்லி போய் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற அனுமாரை போய் சேவிங்கோ, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை போய் சேவிங்கோ, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளை போய் சேவிங்க. டெய்லி இல்லை வீக்லி, சனிக்கிழமை இல்லை மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை. நவகிரகத்தில் இருக்கிற நம்ம 9 பேரையும் சுற்றி வாங்கோ. இதெல்லாம் இப்போ 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 கரெக்டான நேரம். குரு பலன். குரு பலன்னா என்ன? திருமணம். குரு பலன்னா என்ன? குழந்தை. குரு பலன்னா என்ன? உத்தியோகம். குரு பலன் வீடு வாசல், நகைகள், ஆடை ஆபரணம், சந்தோஷம், வாகன அபிவிருத்தி, தன அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி. ஒத்தனாக இருந்தவொடனே 2 ஆகிடும், 2ஆக இருக்கவொடனே 3 ஆகிடும். இப்போ புரியுது உங்களுக்கு? 1 பிரம்மச்சாரி, 2 கல்யாண வாழ்க்கை, 3 குழந்தை. இதை கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டார். புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம். எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் போயிடும். அங்கே குரு இருக்குச்சே நல்லது பண்ணால். 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார, நான் அயோக்கியத்தனம் பண்ணுவேன்னால் அவரால் 1 பைசா கிடைக்காது. இப்போ நல்ல இடம் அப்படின்னீங்களே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
நம்மளால் ஏற்படுற அசௌகரியங்களை எடுத்துவிட்டு சௌகரியமான இடத்துக்கு நகர வேண்டும். குழந்தைகள்லாம் எங்கேயோ போயிடுவாங்க. எத்தனை குழந்தை இருந்தாலும் குழந்தைகளுக்கு உள்ள இன்னல் போகும். அது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். நம்ம பண்ண கர்மாவை சரி பண்ணுறதுக்கான இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். குடும்பத்தில் உள்ள கசப்புகள் அகந்துடும். குடும்பத்தில் உள்ள நன்மை அதிகமாகும். தன அபிவிருத்தி அதிகமாகும். வீடு வாங்குகிற வாய்ப்பை கொடுப்பார், நிலம் வாங்குகிற வாய்ப்பை கொடுப்பார், நகை வாங்குகிற வாய்ப்பை கொடுப்பார், பட்டு பீதாம்பரம் வாங்குகிற வாய்ப்பை கொடுப்பார், பட்டுப்புடவை வாங்குகிற வாய்ப்பை கொடுப்பார். இதெல்லாம் இப்போ நடக்க போகிறது. சந்தோஷம். ரொம்ப நாள் ஒரு லாங் டூர் போய் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறதுக்கெல்லாம் இப்போ பூர்த்தி பண்ணிடுவார். இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப லாங் டூர் போக வச்சுருவார். 11/5/2025 இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு லாங் டூர் போக வச்சுருவார். கும்பராசிக்கு ரொம்ப நாள் ஆசை பண்ணிவிடுவார். கொஞ்சம் பணம் செலவாகட்டும், நல்லது தானே. இப்போ அது ஒரு புண்ணிய காரியம் பண்ணுறோம்ல, அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுப்பார். பயன்படுத்தி உங்கள் இஷ்டம். நல்லா சாப்பிட வைப்பார். லாபஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதியான குரு பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகும், சந்தோஷம் அதிகமாகும், உடல் பிணி போகும். ஜென்மராசியை பார்க்க உடல் பிணி போயிடும். பாகிஸ்தானத்து தந்தையின் உறவு பலப்படும். தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டம் போய்விடும். தந்தைக்கு உள்ள பிரச்சனை தீர்ந்துவிடும். தாய் தந்தையே வச்சுக்கலாம். அம்மா அப்பாவுக்கு உள்ள கஷ்டங்கள் தீர்த்துருவோம். தீர்த்து விடுகின்ற இடத்துக்கு குரு பகவான். குழந்தைகளுக்கு உள்ள கஷ்டம் போய்விடும். இதெல்லாம் இப்போ நடக்க போகிறது. சந்தோஷமாக இருங்க. பி ஹாப்பி. சனிக்கிழமை நரசிம்மரையோ பெருமாள் தாயாரோ சேவிச்சு உங்களுக்கு கஷ்டம் போயிடும். பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை சேவிங்க, நவகிரகத்தை சுற்றி வாங்க, ஆஞ்சநேயரை சேவிங்க. கும்பராசி அபரிவிதமான நன்மையை அனுபவிப்போம். பூரிப்பாக இருக்கும். சொல்லச்சே கும்பராசிக்கு சொல்லச்சே 3 ராசிக்கு தான் ரொம்ப நல்லா சொல்ல முடியும். துலா ராசிக்கு, தனுசு ராசிக்கு, கும்பராசி அப்பா எவ்வளோ நன்மை. அப்படியே ஒரு கேக் மாதிரி எடுத்து தர்றார். நல்லா சாப்பிடணும். கீழே போட்டிங்கன்னா அப்போ குரு பெயர்ச்சினால் நன்மை இல்லை. சந்தோஷமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.